இதை பார்க்கும்போது சட்டென்று எனக்கு வேற ஒரு சம்பவம் வேற நினைவுக்கு வந்துவிட்டது. அது என்ன அப்படின்னா, இப்படித்தான் ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்த ஆரம்பிக்கிறோம். உடன்பிறப்புகள சேர்க்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லி இறங்குன திமுக, போட ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய ஐடி விங்ல. 5 நாளில் 50,00,000 பேரை சேர்த்து விட்டோம். 7 நாளில் 75,00,000 பேரை சேர்த்து விட்டோம். 10 நாள்ல 1 கோடி பேரை திமுக உடன்பிறப்புகளாகவே சேர்த்து விட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு அறிவிப்பு குடுக்க, ஐயா ஸ்டாலின் அத பத்தி பயங்கரமா பில்டப் குடுக்க, நெகிழ்ந்து போய் எல்லாம் பண்ணாங்க. ஞாபகம் இருக்குதா? 1 கோடி பேர் திமுக உடன்பிறப்புகளாவே சேர்ந்திருக்காங்கன்னா, ஓட்டு எவ்வளவு விழுன்னு பாரு அப்படின்னு ஒரு எண்ணத்த கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐஆர்ல வந்து அதுல பாதிக்கு பாதி செல்லாத ஓட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டு, அதாங்க உடன்பிறப்புகள் வீட்ல இருந்தே ஃபில்லப் பண்ணி குடுத்துருக்காங்கய்யா, ஏமாத்தி புட்டாங்க ஐயா ஸ்டாலின. உண்மையிலேயே அத்தன பேர் எதுவும் சேர்க்கல. அதுல பாதி கூட சேர்க்கல அப்படின்ட்டு ஒரு ரியாலிட்டி வெளிய வந்துச்சுல்ல. அந்த மாரி, அடேங்கப்பா! 5 மணி நேரத்துல 2,50,000 கோடி பேர் ட்ரெய்லர் பார்த்துட்டாங்களா? அப்ப கலெக்ஷன் எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் டேவே ஒரு 200 கோடி வரும் போல இருக்குதப்பா! அப்படிங்கிற மாரி ஒரு பேச்ச உருவாக்க போறாங்க. ஆனா அது எங்க வந்து நிக்க போகுது அப்படிங்கிறது 10ஆம் தேதி முடிஞ்சு 11ஆம் தேதி தெரிஞ்சிரும். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏல செத்த பயல, பொங்கலே வரப்போகுது இன்னும் 5 நாள்ல. இப்போ வந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்து சொல்லுகிறே நீ அப்படிங்கிறீங்களா? கொஞ்சம் லேட் ஆயிருச்சு விடுங்க. இந்த சூழலிலே நம்ம பொதுவா அரசியல் தான் பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு என்னப்பா திடீர்னு சினிமா டாபிக்கே எடுத்திருக்கிற அப்படிங்கிறீங்களா? இந்த சினிமாவுல ஏகப்பட்ட அரசியலும், அரசியல்ல ஏகப்பட்ட சினிமாவும் இருக்கிறதுனால இந்த டாபிக்க பேச வேண்டியதா ஆயிருச்சுங்க. ஒரே குழப்பமாயிருச்சு. எதிரா அரசியல், எதிரா சினிமான்ட்டு. அதனால ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லர் வந்துச்சு. விஜய் அவர்களுடைய கடைசி படம் என்று சொல்லப்படுகிற படம். அந்த படத்துடைய ட்ரெய்லர் சம்பந்தமா இடம்பலம் என்டர்டெயின்மென்ட்ல நானும் வருண் அவர்களும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். எங்களுடைய ஒப்பீனியன ஹானஸ்ட்டா சொல்லியிருந்தோம். நீங்க பார்க்காதவங்க அதில போய் பாருங்க. இந்த நிலையிலே பராசக்தி படத்துடைய ட்ரெய்லர் நேற்று. அதாவது அதெல்லாம் முடியாது, நான் ஜனநாயகன் கூட தான் கிளாஷ் விடுவேன். அதுவும் 14ஆம் தேதி வர்றதா இருந்துச்சு. ஆனா நான் 10ஆம் தேதி தான் வருவேன். அப்படின்னு சொல்லி புடிவாதமாக ஏறிக்கிட்டு வந்திருக்கிற பராசக்தி படம். பராசக்தி படத்துடைய ட்ரெய்லர் நேற்று வெளியாகி உள்ளது. மிகப்பெரிய அளவுல அந்த படத்துக்கான வரவேற்பு அப்படிங்கிறது YouTubeல எடுத்து பார்த்தாங்க. 5 மணி நேரத்துல 25 மில்லியன் வியூஸ். என்னப்பா சொல்ற? ஆமாங்க 2,50,000 கோடி பேர் பார்த்திருக்காங்க. ஆமா. எத்தனை லாங்குவேஜ்ல? ஒரே லாங்குவேஜ். தமிழ்ல மட்டுமே. தமிழ்ல மட்டுமே 5 மணி நேரத்துல 2,50,000 கோடி பேரா? அப்புறம் அப்புறம் என்ன ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்தியாவே எதிர்பார்த்த கூலி படம் இருக்குதுல்ல? இந்தியாவே எதிர்பார்த்துச்சுங்க. நார்த்ல இருந்து சவுத்ல எடுத்துக்கிட்டோம்னா தெலுங்கு, மலையாளம், இந்த பக்கம் கர்நாடகா, தமிழ்நாடுன்னு சொல்லி ஓவர்சீஸ்ல இருந்து எல்லாரும் பயங்கரமா எதிர்பார்த்த கூலி படமே ஒரு 10 மில்லியன், அதாவது 1 கோடி வியூஸ் தான் போயிருந்துச்சு அந்த டைம்லலாம். குட் பேட் அக்லி பயங்கரமான ஹைப்ல வந்து அஜித் குமார் அவர்களுடைய படமும் அவ்வளவுதான் போயிருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனா ரெட்ரோ ஆகட்டும், கருப்பு படத்துடைய அந்த டீசர் ஆகட்டும், அதுக்கப்புறம் விக்ரம், அதாவது விக்ரம் படம்னா இவரு கமலஹாசன் அவர்களுடைய விக்ரம் படம் அவ்வளோ ஹைப்டா வந்த படம். இதுங்க எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா 5 மணி நேரத்துல அவ்வளோ பேர் பார்க்கலைங்க. லியோ கூட பார்க்கலைங்க. ஏன் ஜனநாயகன் கூட விஜயோடைய லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் படத்தை கூட 5 மணி நேரத்துல 25 மில்லியன் ஒரே வீடியோல வந்துரலைங்க. ஆனா இந்த படம் இருக்குது இல்லையா பராசக்தி, 5 மணி நேரத்துல 2,50,000 கோடி பேர் பார்த்ததாக அவங்க அஃபீஷியலா பதிவு பண்றாங்க. பார்த்தா யூடியூப்ல கிறுகிறுன்னு ஏறுது. ஆனா அதுல ஒரு விந்தையிலும் விந்தையாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்த்துக்கங்க 10 மணிக்கு சாயந்தரமா முதல்ல வந்து சாயந்தரமா டீசர் ரிலீஸ் ஆகுது, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. 2 மணி நேரத்துல அப்படியே ஒரு மாரி இப்படி போயிட்டு இருக்குது. திடீர்னு 10 மணிக்கு பார்த்தா 10:01க்கு செக் பண்ணி பார்க்கும்போது 10 மில்லியன் வியூஸா இருந்துச்சாம். 10:08க்கு 11 மில்லியனா மாறுது. 10:13க்கு 12 மில்லியனா மாறுது. அப்படியே வேக வேகமா வந்து 11:30க்குலாம் அது 25 மில்லியனா மாறிடுச்சு. அப்படி ஒரு வேகம் ஏறி இருக்குதுப்பா. இதுல வந்து பார்த்தா நம்புற மாரி தெரியலையே. இதுல ஏதாச்சும் ஒரு ஊழல் இருக்குமா? அப்படிங்கிற மாரி சந்தேகம்லாம் நெறைய பேர் பட்டுட்டு இருக்காங்க. சந்தேகப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. 99% அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா நீ மஞ்சள் துண்டு போட்டுட்டு ஸ்கிரீன்ல வரும்போதே தெரியுங்களா உங்க ஊழலு. அப்பயே நாங்க சந்தேகப்படாம போயிட்டோம். அப்படிங்கிற மாரிலாம் சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மேட்ரு என்ன அப்படின்னா, பொதுவா YouTubeல ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த வீடியோவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இப்ப 5 மணி நேரத்துல 12,000 காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான் அப்டேட்டட் வியூஸ்ன்னு காட்டும். ஆனா எனக்கு ரியல் டைம் வியூஸ்ன்னு நான் எனக்கு என்னுடைய YouTube ஸ்டுடியோல செக் பண்ணி பார்த்தேன்னா, அது வந்து டபுளா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம் கழிச்சு தான் அந்த 5, 6 மணி நேரத்துல என்ன வியூஸ் வந்துச்சோ, அது வந்து அப்ப உங்களுக்கு காட்டும். எப்பயுமே லேட்டா தான் அப்டேட் ஆகும். ஆனா பாருங்க பராசக்திக்கு மட்டும் அப்படி சும்மா 4 மணி நேரத்துல கிடுகிடுன்னு அப்டேட் ஆயிருச்சு. அதுவும் சொல்லப்போனா குபீர்னு ஒரே நேரத்துல வியூஸ் வந்து கொட்டுது அப்படின்னா. இப்போ ஒண்ணும் இல்ல, சவுக்கு சங்கர் ஜெயில்ல இருந்து வெளிய வந்தாரா? வெளிய வந்துட்டு ஃபெலிக்ஸ் அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூ குடுத்தாரா?
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத 2, 3 மணி நேரத்திலேயே அது வந்து 7 லட்சம் 5 லட்சம் போயிருக்கும். ஆனா உங்களுக்கு அவ்வளோ காட்டியிருக்காது. காலையில எந்திரிச்சு பார்த்தா அது 9 லட்சம்னு காட்டியிருக்கும். அப்படிதான் அது அப்டேட் ஆகும். ஒரே நேரத்தில ஒரேடியா வியூஸ் வரும்போது. ஆனா நம்ம பராசக்திக்கு மட்டும் வித்தியாசமா அப்டேட் ஆயிருக்குது. அத தான் எல்லாரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு, "இதுல ஏதோ உள்ளடி வேலை இருக்குதுடப்பா" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ரைட்டு இருக்கட்டுங்க. அவர் ரஜினியிலிருந்து, அஜித் குமார்லேருந்து எல்லாரையுமே வீழ்த்தி சிவகார்த்திகேயன் முதல் இடத்துக்கு வந்து விட்டார். "இதுக்கு தானயா ஆசைப்பட்ட? இதுக்கு தானே இம்புட்டு கூத்தும் பண்ணிட்டு இருந்த?" அப்படிங்கிற மாரி வந்துட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா? பராசக்தி படத்துடைய ட்ரைலர். ட்ரைலர் பார்த்தா எப்படிப்பா இருக்குது? ஹானஸ்ட்டா சொல்லுப்பா. சும்மா வந்து திமுக மேல வன்மம், இல்ல வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் பண்றது உனக்கு புடிக்கல, அல்லது நீ விஜய்யுடைய ரசிகர் அப்படின்றதுக்காக ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காத. நேர்மையா பேசி பழகு அப்படின்னீங்கன்னா, பராசக்தி ட்ரைலர் நல்லா இருக்கு. நல்ல மேக்கிங் இருக்கு. படம் பார்க்கும்போதே ஒரு ப்ராமிசிங்கா இருக்கு. கண்டிப்பா அதுல இருக்கிற எமோஷன்ஸ் மட்டும் ஒர்க் ஆயிருச்சுன்னா, இந்த மாணவர்களுடைய போராட்டம், அந்த சகோதர பாசம், இந்த மாதிரியான எமோஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகி, படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா இல்லாம ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டா இருந்துருச்சுன்னா, ஏன்னா ஃபெஸ்டிவல் மோட்ல வந்து பார்க்க போறாங்க மக்கள் அப்படின்னும்போது, ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டான ஸ்க்ரீன் பிளேவும், நல்லா இன்ட்ரஸ்டிங்காவும் இருந்துச்சுன்னா, படம் கண்டிப்பா நல்லா வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்குது. படத்துடைய இயக்குனரும் நல்ல திறமையான இயக்குனர். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்ல. அதனால படம் கான்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கலாம். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ரைட். ஆனா, இந்த படம் வெற்றி அடையுமா? பொங்கலில் ஜனநாயகனை வீழ்த்துமா? அப்படிங்கிற டிபேட் ஒரு பக்கம் இருக்க, இந்த படம் எந்த நோக்கத்திற்காக எடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுமா? அப்படின்னு ஒரு கேள்வி. அது என்னையா நோக்கம்? அதாவது இந்த படம் வந்ததுக்கு அப்புறம், இந்த படத்தை போய் பார்க்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் எல்லாரும் பார்த்து, "டேய் இப்படிப்பட்ட திமுகவுக்காடா நம்ம ஓட்டு போட்டு 2021ல தேர்ந்தெடுத்தோம். பல தடவை இவங்கள போய் தோற்கடிச்சிட்டோமே நம்ம. ச்சே! இதுக்கு மேலயும் இந்த திமுகவை நம்ம மிஸ் பண்ணிறவே கூடாது. எப்பேர்ப்பட்ட தியாகத்திலும், வீரத்திலும், எப்பேர்ப்பட்ட ரத்தம் சிந்துதலிலும் உருவான ஒரு மொழிப்போர் தியாகிகளுடைய அந்த அந்த அவருடைய வேர்வையிலும், ரத்தத்திலும் உருவான கட்சியா இருக்குது திமுக. அதனால இந்த வரலாறு தெரியாமல்ல இவங்கள நம்ம ரொம்ப இந்த 4 வருஷத்துல நோகடிச்சிட்டோம். அதனால இனி காலத்துக்கு எங்களுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் இன்பநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி இவங்க தாயா எங்க எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நீங்கெல்லாம் முடிவெடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கொண்டு வரக்கூடிய படமாகத்தான் இது இருக்குது. திமுகவின் அருமை பெருமைகளையும் திமுக எப்படி இருந்துச்சு 1964ல அப்படிங்கிற மாதிரியும். ரைட்டு. இது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது தானே கேள்வி. அங்கதான் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, டர்னிங் பாயிண்ட்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உள்ள போறாங்க. நீங்க இமேஜின் பண்ணிக்கங்களேன் இந்த விஷயத்த. உள்ள போறாங்க. தியேட்டருக்கு போறவங்க போறாங்க. 1964 1964ல நடந்த அந்த மாணவர்களுடைய போராட்டம், இந்திய எதிர்ப்புக்கு எதிராக அன்னைக்கு இருந்த இளைஞர்கள், அந்த திமுக அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ், ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். அத பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே சும்மா பயங்கரமா இருக்கு. அவ்வளோ தியாகம், சுயநலம் இல்லாம அப்படி ஒரு போராட்டம், அப்படி ஒரு இனப்பற்று. உயிர குடுக்குறாங்க. அதிலிருந்து உருவாகி ஆட்சிய புடிச்சு பயங்கரமா வந்த கட்சி தான் திமுக அப்படிங்கிறதெல்லாம் உள் வாங்கிட்டு அப்படியே வெளிய வராங்க. வெளிய வந்து இப்படி சோசியல் மீடியாவ தள்ளுறாங்க. தள்ளுனா வாழைப்பழத்த கொலையோட அத்துக்கிட்டு ஓடுற காட்சிகள், குவார்டர் பாட்டில கையில வச்சுக்கிட்டு டான்ஸ் போடுற காட்சிகள், இந்த பக்கம் மேடையில ஆடலும் பாடலும் அப்படின்ற வகையில அரைகுறை ஆடைகளோடு பெண்களை ஆட வைத்து அத வச்சு கூட்டம் கூட்டக்கூடிய காட்சிகள். வண்டிகள்ல டெம்போக்கள்லயும் அதே போல பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரக்குகள்லயும் கூட்டம் கூட்டமா மகளிருக்கு ரூ. 200 300 குடுத்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கூட்டிட்டு போற காட்சிகள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தெருவுல வண்டியில தெரியாம போய் ஒருத்தன் உரசிட்டான்னா, அவன "டேய் நானே அடிப்பேன்டா உன்ன" அப்படின்னு சொல்லி திராவிட மொழியில பச்சை பச்சையா பேசி அவன வந்து இங்க மிரட்டக்கூடிய காட்சிகள். அதுக்கப்புறம் சென்னை போன்ற பெருநகரங்கள்ல வந்து சுத்தி பார்த்தோம்னா, இந்த பில்டிங் யாருக்கு தெரியுதா? ஒரு டவர் ஹைட்டுக்கு இருக்குது பாரு. அது அவங்க மாமாவுது. இது இது அந்த பெரிய குடும்பத்துடைய மாமாவுக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பாவுது. இது இது அவங்களுடைய அக்காவுடைய ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா? அவங்களுடைய தம்பி இது. அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி பார்க்கிறதெல்லாம், "டேய் எல்லாமே அவங்களுக்கு தானா?" அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எப்படி உருவான கட்சி, எப்படியெல்லாம் இளைஞர்கள் அன்னைக்கு தமிழுக்காக உயிர் விட்டு அந்த தியாகத்துல உருவான கட்சி இன்னைக்கு என்னய்யா? எப்படி வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க? என்னென்ன அட்ராசிட்டி பண்றாங்க? அந்த கட்சி தொண்டர்களுக்கும், இன்னைக்கு இருக்கிற தொண்டர்களுக்கும் கம்பேரிசன் பண்ணி பார்க்க முடியுமா? ம். அப்படி உருவாக காலத்துல அன்னைக்கு போராடின காலத்துல அவங்கலாம் நெனச்சு பார்த்திருப்பாங்களா? இந்த கட்சிக்கு வந்து ஒருத்தர் தலைவரா வரப்போறாரு. அதுக்கடுத்து அவருடைய மகன் தலைவரா தான் வரப்போறாரு. அதுக்கடுத்து அவருடைய மகன் தான் தலைவரா வரப்போறாரு. அதுக்கடுத்து அவருடைய மகன் தான் தலைவரா வரப்போறாரு அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்கள்லாம் நெனச்சு பார்த்திருப்பாங்களா?
அப்போ ஒரு தன்னலமற்று தன்னுடைய மொழிக்காக உயிரை கொடுத்த இளைஞர்களுடைய தியாகத்தை இன்னைக்கு இந்த ஒரு குடும்பம் உட்கார்ந்து அனுபவிச்சுட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டாங்கன்னா பேக் ஃபயர் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு விளக்கம் அல்லது பேக் ஃபயர் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷன் தெளிவாக உங்களுக்கு திமுகவுக்கே கிடைச்சிரும். ஆமாம், போய் பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு எமோஷன் ஆகி ஓட்டு போடுவாங்களா, இல்லை போய் பார்த்துட்டு இன்னைக்கு திமுகவை டக்குன்னு கம்பேர் பண்ணி ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா தேர்தலுக்காகத்தான் இந்த படத்தை புஷ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஒன்று. ரெண்டாவது, படத்தில் ஒரு ஃப்ரேமு அண்ணாதுரை அவர்கள் பேசுகிற மாதிரி ட்ரெய்லரில் வச்சிருக்கிறாங்க. அதாவது அவர்கிட்ட கேட்குறாங்க, ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களோ அல்லது வந்து அந்த போராட்டத்தை ஒடுக்க நினைக்கிறவங்களோ, மிஸ்டர் அண்ணா இதுக்கு பின்னாடிலாம் நீங்கள் தானே இருக்கிறீங்க, எது இந்த போராட்டம், இந்த புரட்சி, அந்த பெரிய சம்பவம்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா அதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி. அதுக்கு அண்ணாதுரை சொல்கிறாரு, நான் இல்லை, ஆனால் அது யார் பண்ணியிருந்தாலும் அது என் தம்பி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் எகிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு, அந்த ஃப்ரேம் ஒரு பக்கம் ரைட்டா. இந்த ஃப்ரேம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் காட்டுறேன் பாருங்க. அதே ட்ரெய்லரில் 1964 திமுகவை நம்ம இங்கே பார்த்துட்டோம். அதே ட்ரெய்லரில் 2026 திமுகவுக்கும் ரெஃபரன்ஸ் இருக்குது. இதை பாருங்க. இதை பார்த்துட்டு அதை பார்க்கும்போது இவ்வளோதாயா திமுக அப்படி வந்தது, இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான பாடமும் அந்த ட்ரெய்லர்லேயே கொடுக்கப்பட்டிருக்குதா? இப்படி பல அம்சங்கள் இருக்கிறதுனால இந்த படத்தில் ஒரு அபூர்வ சகோதரர்கள் படத்தில் இது சர்க்கஸ் துப்பாக்கிப்பா, முன்னாடி மட்டும்தான் சுடுன்னு சொல்ல முடியாது, பின்னாடியும் சுட்டாலும் சுட்டுரும் அப்படியே ரிட்டர்னு அப்படிங்கிற மாதிரி அது தன்னைத்தானே மறுபடியும் சுட்டுக்கொள்ள போகிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரைட்டு. இந்த சூழலில் தமிழ் தேசியவாதிகள் அல்லது தமிழ் தேசிய கட்சியுடைய பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக இப்போ ஜனநாயகன் படத்தையோ விஜய் அவர்களே அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறாங்க. ரைட், ஃபைன், அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இந்த நேரத்தில் இந்த ஜனநாயகனுக்கு, அதாவது ஜனநாயகனை மட்டம் தட்டணும் அப்படிங்கிறதுக்காக அல்லது வந்து ஜனநாயகன் தோத்துரும் அப்படிங்கிற மாதிரி காட்டணுன்றதுக்காக, தோற்கடிக்கணுன்றதுக்காக பராசக்தியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு பராசக்தி வெல்லட்டும், தமிழை பற்றி பேசுவதாலே, தமிழர்களுடைய போராட்டத்தை பற்றி பேசுவதாலே பராசக்தி வெல்லட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ இருந்தே ப்ரொமோஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்பன் உதயநிதி அவர்கள் வழங்கும், ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் தயாரிப்பில் வெளிவருகிற பராசக்தி வெல்லட்டும் அப்படின்னு சொல்லி. ரைட்டு, கரெக்டு தான். மேட்ரு என்னன்னா, இப்போ தமிழில் தீ பரவட்டும், தமிழ் வாழ்க அப்படின்ட்டுலாம் வருது இல்லையா? படத்தை தெலுங்குலேயும் தான் இறக்க போகிறாங்க, பிற மொழிகள்லையும் இறக்க போகிறாங்க. இப்போ எப்படி தெலுங்கில் படம் வரும்போது அந்த இடத்துலையும் ஏதோ போட்டிருக்குது பாரு, இனா போட்டுக்குது படி அப்படின்னு சொல்லி ஜெயிலர் படத்தில் ஒருத்தர் எடுத்து காட்டு வரல, ஐடி கார்டு வாங்கிட்டு, அந்த மாதிரி இதில் என்ன போட்டுக்குது படி அப்படின்னு சொல்லி கேட்க தோன்றுகிறது. ஏனென்றால் இது வந்து இப்போ தெலுங்கில் ரிலீஸ் ஆகும்போது அங்கேயும் அந்த தெலுங்கு மக்களுக்கும் தமிழ்நாட்டில் மொழிப்போர் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பாடம் எடுக்க போறாங்களா, இல்லை அங்கே அந்த லாங்குவேஜில் டப் பண்ணும்போது தெலுங்கு இளைஞர்கள் தெலுங்கு மொழியை காப்பதற்காக இந்திக்கு எதிராக எப்படி போராடினாங்கன்னு சொல்லி கற்பனையாக கான்செப்டை உருவாக்க போறாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வரப்போதில்லை. இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. ஆனால் இதை வைத்து திமுக ஸ்மார்ட்டாக அரசியல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி? ஒன்றும் கிடையாது. பிற, அதாவது இந்தி பேசும் மாநிலங்களில் அல்லது இந்தி பேசக்கூடிய அந்த பெல்ட் இருக்குது இல்லையா, அங்கே இருக்கக்கூடியவங்க, அங்கே இருக்கிற நேஷனல் மீடியா அதிலிருந்து ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி கிளப்பி விட ஆரம்பிச்சு, தமிழ் வெர்சஸ் இந்தி அப்படிங்கிற மாதிரியான டிபேட்டை மறுபடியும் அப்படியே கிளப்பி விட ஆரம்பிச்சு பெரிய பிரச்சனையை ஆக்கி விட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பராசக்திக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட்டு, அப்படியே திமுகவுக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட்டு அப்படிங்கிற மோடில் இந்த எலெக்ஷன் கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த கான்ட்ரவர்சிலாம் தானாக உருவாகுமா அல்லது வந்து உருவாக்கப்பட்டு அது அப்படி ஒரு நரேட்டிவாக கிரியேட் ஆகப்படுமா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக மொத்தத்தில் சுதா கொங்காரா அவர்களுடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், அதர்வா, அதுக்கப்புறம் ஜெயம் ரவி அவர்களுடைய நடிப்பில் வெளியாகக்கூடிய பராசக்தி திரைப்படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பயங்கரமான சம்பவம் பண்ணும், பயங்கரமாக பேச வைக்கும். ஆனால் யாரை அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. பேச போகிறது சொல்ல முடியாதுங்க. எதிர்கட்சிகள் அதிகமாக பேசுறதுக்கான கான்டென்ட் கூட அதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா எதிர்கட்சிகள், அது நாம் தமிழர் கட்சியோ தமிழக வெற்றி கழகமோ அதிமுகவோ சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இதை வச்சு திமுகவே லாக் பண்ணிடலாம். பண்ணுவாங்களான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.